Hello everyone, welcome back to my channel Jan Pedagogy. In this section we are going to see about class 9 chapter 11 work and energy. So நான் வந்து randoms ஆத lessons வந்து எடுத்துட்டு இருக்கேன். Why? Because எந்த லெசன் வேணும் நீங்கள் கமெண்டில் சொல்கிறீங்களோ அந்த லெசனை தான் நான் வந்து ரேண்டமாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோஆர்டினேஷன் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அந்த லெசன் போட்டிருப்போம். தென் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் போட்டிருப்போம். ஸோ ரேண்டம்ஸாக தான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன லெசன் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த லெசனை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ திஸ் லெசன் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்ஸ், ரைட்? ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும் ஃபிசிக்ஸ் பார்ட்டில் தான் இந்த லெசன் வருதுன்றது. ஸோ நம்ம சாப்பிட்றது ஒரு வேலை தான், நம்ம நடக்கிறது ஒரு வேலை தான், நம்ம தூங்குறது ஒரு வேலை. லைக் நம்ம தூங்குவோம், நம்மளோட இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் வந்து என்ன அதுவும் தூங்குமா? நோ. ஓகே, ஹார்ட்லாம் தூங்குமா? இல்லை. ஓகே, அதுவும் என்ன பண்ணால் அதோட ஃபங்க்ஷனை வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். நம்மளோட ஸ்டொமக் என்ன பண்ணோம், அதோட ஃபங்க்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு வேலை தான். ஓகேவா? ஸோ நம்ம செய்கிறது எல்லாமே வந்து என்னது வேலை அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இது வந்து ஒர்க் மட்டும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துலாம். நெக்ஸ்ட் பார்ட்டாக வந்து தட் மீன்ஸ் பார்ட் 2 வந்து நம்ம எனர்ஜியை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் என்ன வேணும்? ஃபுட்டு வேணும், ரைட்? ஓகே, அது வந்து ஒரு இன்செக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஹியூமனாக இருக்கட்டும், இல்லை ஆனிமல்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன வேணும்? ஃபுட்டு தான் வேணும். அது வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? ஃபுட்டு தான் வேணும். ஸோ ஆல் லிவிங் பீயிங்ஸ் நீட் ஃபுட். லிவிங் பீயிங்ஸ் ஹாவ் டு பெர்ஃபார்ம் செவரல் பேசிக் ஆக்டிவிட்டீஸ் டு சர்வை. வி கால் சச் ஆக்டிவிட்டீஸ் கால் லைஃப் ப்ராசஸ். எதுக்காக ஃபுட்டு வேணும் அவங்களுக்கு? அவங்க வாழ்கிறதுக்கு வந்து ஃபுட்டு வேணும். அவங்க செய்கிற ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து என்ன வேணும்? ஃபுட்டு வேணும். ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் அன் லைஃப் ப்ராசஸஸ். லைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனிமல் வந்து நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வேணும்? ஃபுட் வேணும். ஓகே, அது சாப்பிட்டது எது கொஞ்சம் அது சாப்பிட்டா தான் அது என்ன பண்ண முடியும், அதோட வேலையை வந்து செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாங்கி இருக்கட்டும், அது என்ன பண்ணும்? வெயிட் லிஃப்ட் பண்ணும். அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணணும், என்ன வேணும்? சாப்பிடணும், அது ஏதாச்சும் ஒன்று. ஸோ அதே மாதிரி பாருங்கள், நம்மளோட மெஷின்ஸ் லைக் காரில் இப்போ பைக் எடுத்துக்கலாம். கார் வந்து ஓடணும் அப்படின்னா நம்ம என்ன வேணும்? அதுக்கு டீசல் போடணுமா? இதே வந்து பைக் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பெட்ரோல் போடணும். ஸோ ஒர்க்குன்றது என்ன அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு தான். சரியா? ஸோ work. What is work? There is a difference in the way we use the term work in day-to-day life and the way we use it in science. To make this point clear, let us do this. சயின்டிஃபிக்காக வந்து நம்ம ஒர்க்குன்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுற வேர்ட்லேயே வந்து என்னது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் மச் ஒர்க் இன் ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட். So Kamal is preparing for examination. She spends a lot of time in studies. She reads book, draws diagrams, organizes her thoughts, collects question papers, attended classes and discusses problems with a friend and performs experiments. She spends a lot of energy on these activities. In common parlance, she is working hard. All this hard work may involve very little work if we go by that scientific definition of work. So இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கமலின்ற கேர்ள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் இயர் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம படிப்போம், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்போம். ஸோ வந்து லைக் என்ன பண்ணுவோம்? டயக்ராம் வரைஞ்சி பார்ப்போம், எழுதி பார்ப்போம், ஸ்பெல்லிங்ஸ் போட்டு எழுதி பார்ப்போம். தென் வந்து சம்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதெல்லாமே வந்து போட்டு பார்ப்போம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து அங்கே யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹார்டுன்னு சொல்லுவோமே சரி, பட் ஆனால் சயின்ஸில் வரும்போது என்ன பண்ணுறோம்? அது அவங்க பண்ணது வந்து ஒர்க்கே இல்லை அப்படின்றாங்க. ஏன் மேம் ஒர்க்கே இல்லை? அவங்க இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஒர்க்கிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் டு புஷ் அ ஹியூஜ் ராக். லெட் us say the rock does not move despite all this effort. You get completely exhausted. However, you have not done any work on the rock as there is no displacement of work. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய கல் இருக்குது, ஒரு பாறை இருக்குன்னே வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த பாறையை நம்மளால் போய் தள்ளணும். நம்ம தள்ள சொல்கிறாங்க. நம்மளால் தள்ள முடியுமா? நம்மளோட ஃபுல் எனர்ஜி வந்து போட்டிருக்கோம், பட் ஆனால் நம்மளால் தள்ள முடியுமா? நோ, ரைட்? ஆப்வியஸ்லி நோ, நம்மளால் தள்ள முடியாது தான். நம்மளோட ஆனால் மொத்த எனர்ஜி நம்மளால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அங்கே ஒர்க் நடந்துச்சாங்க? இல்லை, நடக்கலை. ஓகே, அங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அங்கே வந்து என்னது ஒர்க் வந்து நடக்கலை அப்படின்றாங்க. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? புஷ் பண்ணோம், பட் ஆனால் அந்த ராக் மவுந்துச்சா? இல்லை. ஓகேவா? நம்மளோட எஃபர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ராக் வந்து என்ன மூவ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அதுவும் என்னது? ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். யூ ஸ்டாண்ட் ஸ்டில் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் வித் அ ஹெவி லோட் ஆன் யுவர் ஹெட். யூ கெட் டயர்டு. யூ ஹாவ் exhausted yourself and spent quite a bit of your energy. Are you doing work on the load?
the way we understand the term work in science, work is not done. So next example பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட ஹெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பேக் ஃபுல் ஆஃப் பிரிக்ஸை வந்து வச்சுட்டு வெயிட் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறோம். ஒரு 5 minutes நிற்க சொன்னால் நிற்க முடியும், ஒரு ½ hour நிற்க சொன்னால் சார் ட்ரை பண்ணலாம், ஓகே நம்மளோட எனர்ஜி எல்லாம் போட்டு ட்ரை பண்ணலாம். 1 hour நில்லு, 1 day நில்லு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நிற்க முடியுமா? நோ, ஓகேவா? ஸோ நம்ம அங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட ஃபுல் எனர்ஜி வந்து என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அங்கே வந்து ஒர்க் நடந்துச்சா, ஏதாச்சும் ஒரு வேலை நடந்துச்சா? இல்லை, ஓகேவா? அங்கே வந்து எந்த ஒரு வேலையும் நடக்கலை. யூ climb up the steps of a staircase and reach the second floor of a building just to see the landscape from there. You may even climb up a tall tree if we apply the scientific definition. These activities involve a lot of work. Day-to-day life, we consider any useful physical or mental labor as work. Activities like playing in a field, talking with friends, humming a tune, watching a movie, attending a function are sometimes not considered to be work. What constitutes work depends on way we define it. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறுறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம், இல்லை செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வந்து என்ன 4th floor போகிறோம் அப்படின்னால அது வந்து ஒர்க்கா? இல்லை, ஒர்க்கே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன விளையாடுறோம், கிரவுண்டில் விளையாடுறோம், அது ஒர்க்கா? ஒர்க் இல்லைன்றாங்க. தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறோம், அது ஒர்க்கா? ஒர்க் இல்லைன்றாங்க. மூவிங் வாட்சிங் அ மூவி, ஓகேவா? ஸோ அது படம் பார்க்குறோம், அது ஒர்க்கா? ஒர்க்கே இல்லை. இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அது ஒர்க்கா? ஒர்க்கே இல்லை. அப்போ ஒர்க்னா என்ன தான் மேம் அப்படின்னு கேட்குறீங்களா? we use and define the term work differently in science. ஓகே, அப்போ நம்ம சயின்ஸில் ஒர்க்குன்ற வேர்டுக்கு என்ன தான் வந்து மீனிங் சொல்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, see I hope you all clear with this, right? ஸோ என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் ஏறினாலும் வேலை இல்லைன்றாங்க, படித்தாலும் வேலை இல்லைன்றாங்க, நம்மளோட எனர்ஜி மட்டுமே போட்டாங்க செய்கிறோம் அப்படின்னா அது வந்து வேலையே இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஒர்க்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். யா, லெட்ஸ் move to the next topic, scientific conception of work. To understand the way we view work and define work from the point of view of science, let us consider some situations. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து செஞ்ச வேலையெல்லாம் ஒர்க்கே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. இப்போ ஒர்க்னா என்ன அப்படின்றத நம்மளோட சயின்ஸோட பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், புஷ் அ பெபிள் laying on a surface. The pebble moves through a distance. You exerted a force on the pebble and the pebble got displaced. In this situation, work is done. ஸோ இப்போ பெபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா கல், ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோன்ஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஓகேவா? நம்ம வந்து புஷ் பண்ணுறோம். ஒரு மேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, புஷ் பண்ணுறாரு. ஸோ புஷ் பண்ணும்போது இந்த இடத்துல, ஓகேவா, இங்கே இருந்த இதான் கிரவுண்டு, ஓகே, இங்கே இருக்கிற அந்த பெபிள் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகுதா? நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகுதா? இன்னொரு இது வந்து ஒரு கிரவுண்ட், ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகுது அப்படின்னா இங்கே தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒர்க் வந்து டன் அப்படின்றாங்க. ஸோ ஒர்க் டன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃபோர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா, தட் மீன்ஸ் இந்த ஸ்டோன்ஸில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து அந்த இன்னொரு பிளேஸ்க்கு அந்த ஸ்டோன் நவுறுதில், அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஒர்க் வந்து டன் அப்படின்றாங்க. ஓகே, the work is said to be done. Okay, right. We'll see the next example now. Girl pulls a trolley and the trolley moves through a distance. The girl has exerted a force on the trolley and it is displaced. Therefore, work is done. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேர்ளை வச்சு ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேர்ள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கேர்ள் வந்து நிற்கிறாங்க. ஷீ இஸ் புஷ்ஷிங் அ ட்ராலி. ஓகே, ஒரு ட்ராலி மாதிரி வரைஞ்சிக்கலாம். ட்ராலியை வந்து புல் பண்ணுறாங்கன்னா என்ன, இழுக்கிறாங்க, ஓகேவா? முன்னாடி வச்சுக்கிட்டு இழுக்கிறாங்க. ஸோ இழுக்கும்போது அந்த ட்ராலி வந்து என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடி வந்து நவுறுதா? ஸோ அந்த கேர்ள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கேர்ளும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ராலியும் வந்து என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ அங்கே ஃபோர்ஸும் அப்ளை ஆகிருக்கு, அங்கே மூமெண்ட்டும் நடந்திருக்கு. ஸோ ஹியர் ஒர்க் இஸ் செட் டு பி டன். ஓகே, அங்கே வந்து என்ன இருக்குது, ஒர்க் வந்து நடந்துடுச்சு அப்படின்றாங்க. ஸோ ஹேவ் யூ ஆல் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள், லிஃப்ட் அ புக் த்ரூ எ ஹைட். டு டூ திஸ் யூ மஸ்ட் அப்ளை யுவர் ஃபோர்ஸ்.
the book rises up. There is a force applied on the book and the book has moved. Hence work is done. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு புக்கை வந்து தூக்குறோம். ஓகே, லிஃப்ட் அ புக் த்ரூ எ ஹைட். ஒரு புக்கு கீழே கிரவுண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தரையில் இருக்குது, அந்த புக்கை வந்து தூக்குறோம். ஸோ அந்த புக்கை தூக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், குனிஞ்சு என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம கையால் தூக்குறோமா. ஸோ அப்போ அந்த புக்கு என்ன ஆகும், மேலே வருமா, நம்மளோட ஷோல்டர் கிட்ட அந்த புக்கை தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. புக் ரைசஸ் அப். There is a force applied on the book and the book has moved. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த புக்கில் கொடுக்குறோம். ஸோ அந்த புக் வந்து என்ன இருக்குது, நவுந்திருக்கு. ஸோ ஹைன்ஸ் ஒர்க் இஸ் செட் டு பி டன். சி ஹவ் யூ கிளியர் வித் திஸ் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒர்க்கே வந்து நடக்கலை. ஒர்க்குக்கு என்ன நார்மலாக நமக்கு தெரிஞ்சது ஒர்க்னால் என்னது, சாப்பிட்றது, வேலை செய்கிறேன் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், டிவி பார்த்துட்டு இருந்தேன், நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், தென் வந்து என்ன அப்படின்னா படிச்சுட்டு இருந்தேன், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், தென் வந்து நான் விளையாடிட்டு இருந்தேன். இதெல்லாம் தான் நான் வந்து ஒர்க்குன்னு அப்படின்னோம். பட் ஆனால் கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் சயின்ஸ். ஓகே, சயின்ஸோட பாயிண்ட்டுக்கு வரும்போது ஒர்க் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஃபோர்ஸும் அப்ளை ஆகிருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நடந்துருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அப்படியே என்ன அப்படின்னா ஒரு மூமெண்ட் தான். ஓகேவா, அங்கே வந்து லைட்டாக நான் வந்துருக்கணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, புக்கு வந்து தரையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ளோரில் இருக்க புக்கை நம்ம தூக்குறோம். ஸோ தட் என்ன இருக்கும், நம்ம அங்கே ஃபோர்ஸ் கொடுத்துக்குறோம், அந்த புக்கு வந்து என்ன இருக்குது, மூவ் ஆயிருக்கா. ஸோ திஸ் இஸ் செட் டு பி ஒர்க் டன். ஓகேவா, இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒர்க் டன்றாங்க. See, hope you are clear with this, right? So இதெல்லாம் வந்து பேசிக், கண்டிப்பாக இது வந்து புரிஞ்சே ஆகணும்டா. A closer look at the above situations reveals that 2 conditions need to be satisfied for work to be done. ஒரு ஒர்க் வந்து நடந்திருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து என்ன, அது 2 conditions வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. A force should act on an object. அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கணும். தென் த ஃபோர்ஸ் மஸ்ட் பி டிஸ்பிளேஸ்ட். அந்த ஃபோர்ஸ் கொடுத்ததால அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகணும், நவுந்திருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. எ ஃபோர்ஸ் ஷுட் ஆக்ட் ஆன் அ ஆப்ஜெக்ட். ஓகே, என்ன பண்ணிடணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிருக்கணும். தென் த ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி டிஸ்பிளேஸ். அந்த ஆப்ஜெக்ட் வந்து நவுந்திருக்கணும். இஃப் எனி ஒன் ஆஃப் த அபோவ் கண்டிஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஒர்க் இஸ் நாட் டன். ஓகேவா, அங்கே ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்து நடக்கலை அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, ஒர்க் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த புக்கு இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா, ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அப்போ ஃபோர்ஸ் நடந்துருச்சு. இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகி இங்கே வந்துருக்கு. அப்போ அங்கே வந்து என்ன ஆயிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் செட் டு பி ஒர்க் டன். ஸோ இதே இங்கே புக்குக்கு பதில் ஒரு பெரிய ராக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ராக் இருக்குது, நம்ம இங்கே ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அந்த ராக் வந்து நகருமா. ஸோ திஸ் இஸ் ராக். ஓகேவா, ஸோ ராக் வந்து மூவ் ஆகுமா, மூவ் ஆகாது. ஓகே, அந்த ராக் வந்து என்ன ஆகாது, மூவ் ஆகாது. அப்போ இங்கே ஃபோர்ஸ் மட்டும் நடந்திருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ. ஸோ ஒர்க் வந்து என்ன இல்லைன்றாங்க, ஒர்க் இஸ் நாட் டன். ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனதா என்னன்னு சொல்கிறாங்க, ஒர்க் வந்து டன் அப்படின்றாங்க. A bullock is pulling a cart. The cart moves. There is a force on the cart and the cart has moved. So see here, என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் வந்து ஒர்க் டன் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம தான் இப்போ சொல்ல போகிறோம். புல்லக் வந்து என்னென்னா, புல்லக்னா என்ன, ஒரு மாடு. ஓகேவா, புல்லிங் அ கார்ட். ஓகே, கார்ட்டை வந்து என்ன பண்ணுது, இழுத்துட்டு போகுது. ஸோ த கார்ட் மூவ்ஸ். அந்த கார்ட் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆன் த கார்ட் அண்ட் த கார்ட் ஹாஸ் மூவ்ட். ஸோ இங்கே அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து நடந்திருக்கு, கார்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. அங்கே ஒர்க் டன் ஆயிருக்கா, டன் ஆகலையான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டு பி அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஒர்க்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒர்க் வந்து எப்படி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். So how is work defined in science? To understand this, we shall first consider all the cases when the force acting in the direction of displacement. Let a constant force F act on an object, let the object be displaced through a distance S in the direction of the force. Let W be the work done. So we define the work to be equal to the product of the force and displacement. Work done is equal to force into displacement. So yeah. ஸோ நம்ம வந்து இப்போ எதுக்காக வந்து இதை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒர்க் டன் ஆயிருக்கா இல்லையான்ற கண்டிஷனுக்காக பார்க்க போகிறோமா. ஸோ இட் கேன் பி ஸ்பெசிஃபை ஆஸ் டபிள்யூ. ஓகே, டபிள்யூன்னு சொல்லி போட்டுக்கலாம்.
முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்தோமா அந்த ஆப்ஜெக்ட் மேலே, அந்த ஆப்ஜெக்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுதா? ஓகேவா? அந்த நகர்ந்து போகிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ் ஆகுது. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் அன் எஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்கிறாங்க? எஸ். ஸோ W இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ W இஸ் ஈக்குவல் டு F இன்ட்டு S. So, அப்போ work done W is equal to F into S, force into displacement. S is denoted as displacement. Yes, are you all clear? Work வந்து என்னன்னு சொன்னோம்? Work is we define work to be equal to the product of force and displacement. Work வந்து எப்படி இருக்கணும்னா ஈக்குவல், எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ப்ராடக்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இங்கே இன்ட்டு சிம்பிள் போட்டிருக்கோமா, மல்டிப்ளிகேஷன் சிக்னல் அதான். ஸோ டிஃபைன் ஒர்க் அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஃபுல்லாகவே நான் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கல, அது ஃபுல்லாகவே வந்து போடணும். we define work to be equal to the product of the force and displacement. Work done is equal to force into displacement. W is equal to F into S. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு S ஸ்மாலில் இருக்கணும், ஃபோர்ஸ் வந்து என்னது F வந்து கேபிட்டலில் தான் இருக்கணும். Yes, right. Okay. Thus, work done by a force acting on an object is equal to the magnitude of the force multiplied by the distance moved in the direction of the force. Work has only magnitude, no direction. So, SI unit of force. Force or SI unit வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஓகேவா? we all knew that, right? நம்ம எல்லாருக்குமே தெரியும். So, SI unit of force is Newton. So, thus work done by a force acting on an object is equal to the magnitude of the force multiplied by the distance moved in the direction of force. Work has only magnitude and no direction. So, if F is equal to 1 N and S is equal to 1 meter, then the work done by the force will be 1 N M. So, hence the unit of work is Newton meter or Joule J. Thus, 1 J is the amount of work done on an object when a force of 1 N displaced by its 1 meter along the line of force. So, ஒன்றும் இல்லை, ஒர்க் டன்னுக்கான யூனிட் தான் நம்ம வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நம்ம என்னென்னு பார்த்தோம்? நியூட்டன் பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர். ஒர்க் டன் வந்துச்சுல்ல, அது வந்து என்னமா அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆச்சுல. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸோட மேக்னிடியூடுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. ஸோ மல்டிப்ளைட் பை த டிஸ்டன்ஸ் மூட் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ எது கூட வந்து மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆச்சோ அது கூட வந்து மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒர்க்குக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒன்லி இட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் தென் நோ டைரக்ஷன். ஓகேவா? டைரக்ஷன் இல்லை, வெறும் வந்து என்னது மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகே, ஃபோர்ஸ் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோமா? ஓகே, அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல, ரைட்? ஓகேவா? டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும்ல. ஸோ இந்த ஃபோர்ஸோட சிம்பிள் என்ன? எஸ்ஐ யூனிட் என்ன? நியூட்டன். ஓகேவா? அங்கே டிஸ்பிளேஸ் ஆகிருக்குல்ல, இந்த டிஸ்பிளேஸ் ஆனதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? எஸ். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர், எம். ஸோ இப்போ ஒரு எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகிருக்கோம் ஃபோர்ஸு? சும்மா நம்ம எவ்வளோ தூரம் வந்து கொடுத்துருப்போம், ஒரு 1 மீட்டர் 1 கொடுத்துருப்போமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிருக்கும்? 1 தான். ஸோ 1 into 1 is equal to 1. சிம்பிள், ரைட்? ஓகே, 1 into 1 என்னது? 1 தான், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வந்து என்னது? 1 நியூட்டன் equal to 1 நியூட்டன், தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 நியூட்டன் இன்ட்டு 1 மீட்டர் என்ன மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 தான். 1 into 1 1 தான். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர். அதை தான் கொடுத்துருக்காங்க. சரியா?
In equation 11.1, if force is equal to 1 Newton and S is equal to 1 meter, then the work done by the force will be 1 Newton meter. அப்போ அங்கே work done வந்து எவ்வளோ ஆயிருக்கும்? 1 Newton meter தான். ஓகே சாரி, இங்கே force இல்லை, work done is equal to 1 Newton. Work done by the force will be 1 Newton meter. Here the unit of work is Newton meter. Okay, அப்போனா work ஓட யூனிட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நியூட்டன் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா n போடணும், n வந்து கேப்ஸ் போடணும், மீட்டருக்கு வந்து m போடணும், ஆர் ஜூல். ஓகேவா, என்னோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டராக இருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஜூல், ஜேன்றாங்க. ஸோ தஸ் ஒன் ஜூல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் done on an one joule is the amount of work done on an object when an force of 1 Newton displaced it by 1 meter along the line of action, along the line of force. Okay, நான் ஏற்கனவே சொன்னேன்னா அதுதான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ என்னன்னா work done is equal to 1 Newton meter. ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ஜூல் கேட்பாங்க, டிஃபைன் ஒர்க் டன் கேட்பாங்க, தென் வாட் இஸ் நியூட்டன் மீட்டர், 1 நியூட்டன் மீட்டர்னா என்ன அப்படின்றதுல கேட்பாங்க. ஓகேவா, ஸோ ஹியர் let we see the example 1.1. A force of 5N is acting on an object. If the object is displaced through 2 meter in the direction of force, in the force acts on the object all through the displacement, then work is done. ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒர்க் டன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5N கொடுத்துட்டாங்க. ஓகே, 5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னென்னா 2 மீட்டர். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் இஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் மீன்ஸ் எஃப் இன்ட்டு எஸ். எஃப் இன்ட்டு எஸ்னா எஃப்னா என்னது 5N, தென் எஸ் இஸ் 2m. 5 into 2 10. ஓகே, 10. ஸோ சிம்பிளே எடுத்து எழுதிக்கணும், 10 nm ஆர் 10 ஜூல் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, ரெண்டுத்தையுமே போட்டு எழுதணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், a force of 7N acts on an object, the displacement is say 8m. In the direction of force, let it take the force acts on the object through the term. What's the work done in this case? இதில் வந்து என்ன work done வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்? Work done is equal to F into S. ஓகே, ஒர்க் டன்னா என்னது, F into S நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் வந்து எடுத்து எழுதணும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7N, S இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 8M கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 7 into 8 56 Nm. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 56 Nm ஆர் 56 ஜூல். ஓகேவா, Nm எழுதலாம், இல்லையா என்ன பண்ண ஜூல் எழுதினா ரெண்டுமே எழுதிடுறது நமக்கு நல்லது. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்களேன், பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஒர்க் டன்னா என்ன அப்படின்றத மட்டும் தான் பற்றி பார்த்துருக்கோம். Consider another situation in which the force and the displacement are in the same direction. A baby pulling a toy car parallel to the ground. The baby has exerted a force in the direction of displacement of the car. In this situation, the work done will be equal to the product of the force and displacement. In such situations, the work done by the force is taken as positive. Okay, so என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குழந்தை வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கார், ஓகே, அந்த குழந்தை என்ன பண்ணுது, புல் பண்ணுது. ஓகே, டாய் காரை வந்து புல் பண்ணுது. புல்லுனா என்ன, இழுக்குது. ஓகேவா, ஸோ இழுக்குது. அந்த டைமில் அந்த பேபி வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே நிற்கிறாங்க. அந்த பேபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறாங்க. கார் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை வந்து என்ன பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த பேபியோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். அந்த காரோடது பார்த்தீங்க அப்படின்னா இதே டைரக்ஷனில் தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து என்னென்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்னென்னா, ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவிங்கும் பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த சுச்சுவேஷன் என்ன எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் another situation பாருங்களேன். Consider a situation in which the object is moving with a uniform velocity along a particular direction. Now a retarding force F is applied in the opposite direction. That is, the angle between the two directions is 180t. Let the object stop after the displacement is S. In such situation, the work done by the force is taken as negative and denoted by the minus sign. The work done by a force is F is equal to
F into minus S or minus F into S, ஓகேவா? ஸோ அது வந்து இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம், இழுக்குதுன்னு பார்த்தோமா, புல்லிங். ஓகே, அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சு, புல் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம். பண்ணியிருக்காங்க, அந்த பேபி வந்து புல் பண்ணாங்க. ஓகே, புல் பண்ணும்போது இழுக்கும்போது என்ன பண்ணோம், அந்த கார் வந்து நம்ம பக்கமே தான் வரும். ஒரு புஷ் பண்ணும்போது என்ன வரும்னா, அந்த தள்ளுறோம்ல, அப்போ தள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கார் வந்து என்ன பண்ணோம், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு சைடும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அனதர் சைடும் இருக்குது. இங்கே வந்து ஃபோர்ஸும் சேம் சைடு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து என்னது சேம் சைடு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் பாசிட்டிவ். இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ புல் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுத்து புல் பண்ணும்போது, இழுக்கும்போது அது என்ன பண்ணும், நம்மக்கிட்ட தான் வரும். ஸோ நம்மக்கிட்ட வரும்போது அது என்னது, பாசிட்டிவாக ஆகும். ஸோ ஃபோர்ஸும் சேமாக இருக்கணும், அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்கும். ஓகே, ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன் பாசிட்டிவ். ஃபோர்ஸ் வந்து ஒரு பக்கமும் அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அனதர் பக்கமும், தட் மீன்ஸ் புஷிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் அன் நெகட்டிவ். ஓகேவா? See, hope you all clear. If you have any doubt, you can ask me on the comment box. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்களேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு மைனஸ் எஸ் ஆர் மைனஸ் எஃப் இன்ட்டு எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் இஸ் நெகட்டிவ் வென் த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ் வென் த ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் இன் த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஒர்க் டன் வந்து என்ன பாசிட்டிவாக இருக்கிறதோ நெகட்டிவாக இருக்கிறது யார் கையில் இருக்குது, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா போத் வாட்ஸ் தட் ஒன், ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும். இதே வந்து நெகட்டிவாக இருக்கணும், ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்லையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அனதர் டைரக்ஷன்லையும் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும், அது வந்து என்னென்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ் அப்படின்றாங்க. இதே இது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு மைனஸ் எஸ். பாசிட்டிவாக இருக்கும்போது என்னது, எஃப் ஈக்குவல் டு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். அவ்வளோதான். நெகட்டிவில் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம், வேறு எதுவுமே இல்லை. Yeah, let's see the another example. 11.2. A porter lifts a luggage of 15 kg from the ground and put it on his head 1.5 meter above the ground. Calculate the work done by him on the luggage. Okay. ஒரு போர்ட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, லக்கேஜ் ஒரு மேன் வந்து லக்கேஜ் வந்து தூக்குறாங்க. தட்ஸ் எவ்வளோ கிலோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு 15 கிலோகிராம். ஓகே, அந்த வெயிட் எவ்வளோ, 15 கிலோகிராம், 15 கிலோ. ஓகேவா? தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரத்துக்கு அவர் தூக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் டு ஹெட். ஓகே, கீழேருந்து தரையிலேருந்து ஒரு தலைக்கு 1.5 மீட்டர் வந்து தூக்கியிருக்காரு. கேல்குலேட் த ஒர்க் டன் பை ஹிம் ஆன் த லக்கேஜ். ஓகே, அது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் வந்து என்னது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. தென் வந்து என்ன, அவர் எவ்வளோ ஒர்க் டன் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிவன் எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட்டு 15 கிலோ கொடுத்துருக்காங்களா. தென் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, எஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். ஸோ நம்மளை வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒர்க் டன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நமக்கு ஃபார்முலா வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து என்னவா எடுத்துக்கிறோன்னா, அந்த வெயிட் தான், மாஸை வந்து எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸுன்றாங்க. ஸோ எம் இன்ட்டு ஏ இன்ட்டு எஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சலரேஷன் வந்து என்னவா எடுத்துக்கிறோன்னா, கிராவிட்டியாக எடுத்துக்கிறோம், ஜியாக எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா கீழேருந்து அந்த லக்கேஜ் என்ன பண்ணுறோம், நம்ம மேலே தூக்குறோம்ல, அதனால். ஸோ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, வி ஆல் நியூ கிராவிட்டிக்கு எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8. ஓகே, 9.8 இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட மாஸ் எவ்வளோ, 15. தென் வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி 9.8 வந்து நம்ம எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம், 10 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ 15 இன்ட்டு 10 இன்ட்டு 1.5, ரைட். ஸோ அதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225. ஸோ 225. ஒர்க் டனோட யூனிட் என்னது நமக்கு தெரியும், நியூட்டன் மீட்டர் அப்படின்னு தெரியும்ல. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 225 நியூட்டன் மீட்டர் ஆர் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 225 ஜூல். ஸோ நம்ம ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுமே எழுதிக்கலாம். I think you all clear with this part. If you have any doubt, you can ask me on the comment box. Then we will see the remaining topic, that means energy, on the next video. So until then, bye bye from Priyadashini.